அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, புதிய அரியணை, புதிய மணிமகுடம் அது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆமாங்க, தலையெழுத்து மாறுமா என தவித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உரிய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய மாபெரும் வெற்றியை தரக்கூடிய 2 கிரகங்களினுடைய சேர்க்கை நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல உங்களை அமர வைக்க போகின்றன இந்த 2 கிரகங்கள். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, ஒருவனுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகம் அடையக்கூடிய, மிகப்பெரிய உச்சத்தினை பேர் புகழினை அடையக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா 9ஆம் வீடு நல்லா இருக்கணும். அந்த 9ஆம் வீடு தான் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். 9ஆம் வீட்டுக்கு உரிய கிரகமும் 9ஆம் வீட்டில் நல்ல கிரகங்களும் இருந்தாலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் அவனுக்கு வாய்த்துவிடும். அப்படி தான் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 9ஆம் வீடாக வர்றது சிம்ம ராசி. அதுக்கு அதிபதி சூரியன். இந்த 2025 இந்த சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. ஞானக்காரகன், மோட்சக்காரகன்னு சொல்லுவாங்க. ஆத்மகாரகன் என சொல்லப்படுவது சூரிய பகவான். இந்த கேது 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை முளையிலேயே கிள்ளி எறிவதற்கு, தடை விதிப்பதற்கு, ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்டை போடுவதற்கு பலர் வந்து இருப்பாங்க. கடுமையாக உழைத்தாலும் விடாமுயற்சி செய்தாலும் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்காம போயிருந்திருக்கும். அதுக்குரிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஆவணி மாதத்தில் சூரியன் கேதுவுடன் இணைய போகிறாரு. சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான். அப்போ ஆத்மகாரகன் ஞானக்காரகனோட மோட்சக்காரகனோட இணைய போகிறாரு. அப்படி கேதுவினுடைய ஆட்டமானது அடங்க போகுது. கேதுவால் ஏற்பட்ட தடை கொஞ்சம் கொஞ்சமாக விலகுதுங்க. இந்த 2 கிரகங்களினுடைய போரில் வெல்லப்போவது சூரியன் தாங்க. அப்போ முதல்ல எந்த விஷயத்தில் நல்லது நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த பதவி, குடும்பத்தில் வாரிசு, வேலையில் முன்னேற்றம், தொழில் ரீதியான லாபம் இதெல்லாம் கிடைக்க போகுது. இது உறுதியாக நடக்குங்க. தொழில் ரீதியாக லாபம் கிடைக்க போகுது. அதே போல் மானம், தன்மானம், கற்பு இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். களவு போன பொருட்கள், உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிபாவம் இவை எல்லாமே நீங்கி போயிடுங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிடும். அப்படி 9ஆம் வீட்டில் அமரக்கூடிய சூரியனுடைய நேரடி 7ஆம் பார்வை உங்கள் தனுசு ராசிக்கு 3ஆம் வீடான கும்பராசியின் மீது படுதுங்க. அங்கே ஏற்கனவே ராகு இருக்காரு. ராகுவை பார்க்குறாரு. அப்போ தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாம் தீரும். வெற்றி வாய்ப்புகள், மற்றவங்க கிட்ட கையேந்தி எதிர்பார்க்க வேண்டிய சூழல், அதுபோல பணத்துக்காக மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய சூழல், பணத்துக்காக கஷ்டப்படுறது, இந்த நிலைமை மாறுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக போகுது. உடன் பிறந்தவங்களால் ஏற்பட்ட காரிய தடை விலகும். உடன் பிறந்தவங்களோட ஏற்பட்ட ஒரு ரேஸில் அவங்கள ஓவர்டேக் பண்ணி நீங்கள் ஜெயிக்க போகிறது உறுதிங்க. மேலும் முக்கியமாக உங்களை பற்றி தேவையில்லாமல் பரவிய வதந்தி சரியாயிடும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். 9ஆம் வீட்டில் சூரியன் அமர்கின்ற காரணத்தினால அரசு வேலை, அரசு சார்ந்த தொழில், தந்தை வழி சொத்துக்கள், நன்மை, பூர்வீக சொத்தால லாபம் இவை எல்லாமே கிடைச்சிடுங்க. இது கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் காலமாக இந்த சூரியன் கேது சேர்க்கை காலம் இருக்க போகுதுங்க. பொதுவாக சூரியன் கேது இணைந்தால் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமும், அரசியலில் பதவி உயர்வும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குங்க. வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஜவுளி வியாபாரத்தில், கார்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. உணவுத்துறையில் லாபம் உண்டு. சித்த மருத்துவம், விவசாயம்,
கப்பல் சார்ந்த துறை, கடல் சார்ந்த வேலை தொழில் இதில் எல்லாம் தொடர்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு லாபம் நிச்சயமாக பார்க்க முடியுங்க. மிகப்பெரிய இருதய நோய், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் கூட சரியாயிடும். தலைக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்து நிச்சயமாக நீங்கி போயிடுங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகின்ற புதிய மணிமகுடம், புதிய அரியணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கி தொழில் ரீதியாக ஒரு அந்தஸ்து கிடைக்குங்க. ஒரு நிறுவனத்தில் உயர் பதவி கிடைத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். அரசியல் சம்பந்தமாக பதவி வாய்ப்பு கிடைப்பதற்கும் அந்தஸ்து கிடைப்பதற்கும் உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கும் காலம் வருதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சூரியன் கேது 9ஆம் வீட்டில் இணைவதால் நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கிறது தாங்க நல்லது. இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவங்க, மறைமுகமாக பணவரவை எதிர்பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு சந்தன அபிஷேகம் செய்கிறது, வெண்தாமரை மலர் சாற்றி வழிபாடு செய்கிறது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 இந்த சூரிய ஓரையில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லது ஒரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.